Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Malli, 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 malli. நீ வெண்பா அப்பாவ அதே மாதிரி தூங்க வை. உனக்கு பெரிய கிஃப்டா தரேன். வெண்பா அப்பாவையா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. மல்லி பாத்துக்கிறேன். ஐயோ ஏங்க பாத்து பாத்து சாப்பிடும்போது பேசாம சாப்பிடுறீங்களா? சாப்பிடும்போது உன்கிட்ட பேசுறேன் பாரு, அதுதான் இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷமே. இந்த ஒரு வாய் சாப்பிடு. இந்த மல்லி, அந்த கிரிமினலா 2 பேரும் யோசிப்பாங்களே, கிரிமினல் கேங் எங்க அவங்க? அவங்க 2 பேரும் மொட்டை மாடியில நல்லா காத்து வாங்க போயிருக்காங்க. ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, காத்து வாங்குறாங்க. சரி நல்லதா போச்சு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கான். அவன் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னையும் பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பார்ட்னரா வரியான்னு கேக்குறான். நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்ப பணம் இல்ல, ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்றேன், நீ சரியா இருந்தா சொல்லு. என்னங்க என்கிட்ட ஐடியா கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன உங்களை மாதிரி படிச்சவளா? நீ அந்த அளவுக்கு படிக்கலனாலும் உன்னோட சஜஷன்ஸ் எனக்கு எப்பவுமே சரியா இருந்திருக்கும். அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன். சரி சொல்லுங்க. இந்த வீடு மேல ஒரு பிசினஸ் லோன் எடுக்கலாம்னு இருக்கேன். நீ அத பத்தி என்ன நினைக்கிற? ஏங்க, எங்க அண்ணன் ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்ஸ்க்காக நம்ம லோன் எடுக்க போனப்பவே உங்க அக்கா லோன் எடுக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப எப்படி பிசினஸ் லோன் எடுக்க விடுவாங்க? அதான் இப்ப சொல்ல வந்தேன். இப்ப லோன் எடுக்க போறது அவளுக்கு தெரியவே கூடாது. நான் வேற பேங்க்ல ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இதுல இன்னொரு அடிஷனல் சப்போர்ட்டும் இருக்கு. பேங்க் லோன் கொடுத்துட்டா லீகலா நம்ம வீடு ரொம்ப சேஃப் ஆயிடும். அந்த ராஜேஸ்வரி இந்த லோக்கல் ரியல் எஸ்டேட் ஆளுங்களை வச்சு பிரச்சனையே பண்ண முடியாது. எனக்கு என்னவோ உங்க அக்காவை மீறி இதை பண்ண முடியுமான்னு யோசனையா இருக்குங்க. கண்டிப்பா முடியும் மல்லி. ஆனா ஒரு விஷயம், பேங்க்ல இருந்து அவங்க வீட்டை பார்க்க வருவாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, அப்பா மட்டும் அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். எப்ப வருவாங்க? இப்பதான் ப்ராசஸே ஆரம்பிக்க போறேன். எப்ப வருவாங்க நான் தெரிஞ்சப்போ உங்ககிட்ட சொல்றேன். சரியா? சரி, இப்போ சாப்பிடுங்க. இதுக்குதான் வேக வேகமா என்ன உள்ள கொண்டு போய் படுக்க வச்சியா? நீ பெரிய கல்லிடி. கிரிக்கிரு உன் ஆட்டைய கலைக்க. சரி, இன்னொரு வாய். ரேணுகா, என்னாச்சு ரேணுகா? எனக்கு படபடப்பா இருக்கு, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்னமோ செய்து. ஏன் என்னாச்சு? நீ டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டியா இல்லையா? மல்லி, நீ ரேணுகாக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்தியா இல்லையா? டேப்லெட் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. ஆனா அப்புறம் ஏன் தலை சுத்துது? நம்ம டாக்டர் கிட்ட போவோமா? அவ்வளவு பெருசாலாம் இல்ல, ஆனா தனியா படுக்கிறது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு. ஓ, ஏன் பயமா இருக்கு? சரி ஏங்க, நீங்க சாப்பிடுங்க. அவங்கள நான் கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறேன். அவங்களுக்கு ஒண்ணுனா நான் பாத்துக்க மாட்டேனா? நீங்க தான் பாத்துக்கணுமா? அவங்க என்னோட அக்காங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களை நான் கூட்டிட்டு போறேன்க்கா. எப்படியாச்சும் விஜய வர வச்சலன்னு பார்த்தா இந்த மல்லி உள்ள பூந்து களைச்சு விட்டுக்கிட்டே இருக்காளே. நானும் விஜயும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா உனக்கு பொறுக்க மாட்டேங்குதுல்ல? விஜய் என் புருஷன்டி, நீ டிராமா போட்டா விட்டுருவேன்னு நினைச்சியா? ஏங்க, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. சரி, நீங்க வாங்கக்கா, நான் கூட்டு போறேன். வாங்க 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 வாங்க. மல்லி, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கட்டும். என்னோட போட்டோஸ் இருக்கட்டும். எல்லாத்தையும் எடுத்து வச்சல? ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். என்ன மாப்ள, எங்கயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆமா மாமா, உட்காருங்க. ஆஹா,
மல்லியோட விசுவாசியாச்சே, ஏதாவது விலங்கத்தோட தான் வருவானே. ஆமா மாமா, போன் கூட பண்ணல, உடனே வந்துட்டீங்க. ஏன் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா என்ன? இல்ல இந்நேரம் கிளம்பி போயிருப்பேன், அதனாலதான் சொன்னேன். ஆ, நீ இல்லன்னா என்னப்பா? தோ மல்லி இருக்கா, ரேணுகா வேற இருக்கா, அவங்கள பார்த்து பேசிட்டு போறேன். சரி சரி மாமா, அப்ப அவங்களே பாத்துட்டு கிளம்புங்க. நான் கிளம்புறேன். ஏய், ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னா உடனே கோச்சுக்கிறியப்பா. சரி, ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச வந்தேன். எங்க வீட்ல 2 திமிங்கலம் இருக்குமே, ஒண்ணுத்தையும் காணோம். அவங்களுக்கு என்ன, யோகா ஸ்விம்மிங்னு எங்கேயாச்சும் கிளம்பி இருப்பாங்க. உலகத்திலேயே அடுத்தவன் காசுல ஜாலியா இருக்கிற 2 ஜென்மங்கள்னா அது இந்த 2 திமிங்கலம் தான். சரி, அதை விடு. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். ம். என் ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அவனும் பழசெல்லாம் மறந்துட்டான். ரொம்ப நாள் அவனும் அப்படிதான் இருந்தான். சமீபமா ஒரு டாக்டரை பார்த்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டான். அதான் அன்னபூர்ணிமா நம்ம ரேணுகாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதுக்கும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் அவரை பார்த்து கேட்கலாம் தான், வேற ஒன்றும் இல்ல. என்ன மல்லி நான் சொல்றது? ஆமாண்ணே, எதுக்கும் செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது நல்லதுதான். மாப்பிள, நீ என்ன சொல்ற? மாமா, ரேணுகா நல்லா ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஏதாச்சும் வெளிநாடு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னாலும் சரியாகும்னா நான் அங்க கூட கூட்டிட்டு போறேன். நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் மாமா இருக்கேன். அப்புறம் என்ன, ரேணுகாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க. நான் இன்னைக்கே போய் என்ன நிலைமைன்னு கேட்டு வந்துடுறேன். ரிப்போர்ட்ஸ் வேற டாக்டர் கைக்கு போச்சுன்னா உண்மை தெரிஞ்சிருமே. மல்லி, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? என்கிட்ட இல்லைங்க, எல்லாமே இப்போ ரேணுகா அக்கா கிட்ட தான் இருக்கு. அப்படியா? அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கிற அளவுக்கு ரேணுகா ஸ்மார்ட் ஆயிட்டாளா? ஆ, ரேணுகா, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, மாமா கிட்ட காட்டணும். ஏய், என்ன ரேணுகா அமைதியா இருக்க, போய் எடுத்துட்டு வா. விஜய், வேண்டாம். என்னக்கா வேண்டாம்? செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டா நல்லது தானே. இப்படியே இருக்கலாமா இல்ல வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமான்னு முடிவு பண்ணலாம்ல. ப்ளீஸ் மல்லி, எனக்கு வேற ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன். இந்த பாரு ரேணுகா, என் ஃப்ரெண்டோட தம்பி ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிட்டான். அது பெரிய விஷயம் இல்லையா? அதனாலதான் நானே காலையிலே கிளம்பி வந்துட்டேன். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, மறுபடியும் மறுபடியும் ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? உங்களுக்கு என்ன பார்க்க கஷ்டமா இருக்குன்னா ப்ளீஸ் என்ன என் அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க. இல்லைன்னா நீங்களே என்ன எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன்னு நீங்களே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ரேணுகா, இது இவ்ளோ சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயமே இல்லையே. நீ ஏன் இவ்ளோ ரியாக்ட் பண்ற? எது விஜய் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல. முன்னாடி மனநல சரியில்லாம இருந்தேன்னு சொன்னீங்க, இப்போ ஞாபகம் மறதே. என் பிரச்சனை ஊரெல்லாம் தெரியணுமா? போறவன் வரவன் பாக்குறவன் எல்லாரும் சேர்ந்து புத்தி கெட்டது போகுது, புத்தி கெட்டது போகுதுன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்தணுமா? என்ன சாக்கடிக்கணுமா? ஏற்கனவே நான் யாரு, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் செத்து சுண்ணாமாயிட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர்னு சொல்லி நொந்து போன என் மனசு என்ன நோக்கடிக்காதீங்க. கடவுளே, சீக்கிரம் குணமாயிடணும். யாருக்குமே பாரம் இல்லாம இருக்கணும்னு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு சிரமம்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன் விஜய். ஏய் ரேணுகா, ரேணுகா,
அழாத ரேணுகா, அழாத. சரி வேண்டாம், நீ எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் போக வேணாம், நீ அமைதியா இரு. நீ சூப்பர் ரேணுகா, சான்ஸே இல்ல. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஆனா இதெல்லாம் உண்மைன்னு நம்பி விஜய் துடிக்கிறத தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. இந்த மனுஷனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, இந்த செகண்ட் ஒப்பீனியன்லாம் வேண்டாம். என்ன பண்றதுன்னு நாம அப்புறமா யோசிப்போம். ம். சரி மாமா, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். என்ன மாமா? ஒன்றும் இல்லை, மல்லிய ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி அன்னபூர்ணிமா வர சொன்னாங்க. வீட்ல வேற யாரும் இல்லையே மாமா. ரேணுகாவை மல்லி பாத்துக்கணுமே. விஜய், என்னை யாரும் பாத்துக்க வேண்டாம். மல்லி போயிட்டு வர. இல்ல ரேணுகா, நீ எப்படி? எனக்கு பழைய விஷயங்கள் தான் மறந்து போயிருக்க. என்னை சுத்தி இருக்கிறவங்கலாம் யாருன்னு என்னன்னு தெரியல. மத்தபடி என்னால வாழ முடியாம போகல. என்ன என்னால பாத்துக்க முடியும். மல்லி போயிட்டு வரட்டும். ஓகே, அதுவும் நல்லதுதான். ரேணுகாவும் கொஞ்சம் கொஞ்சமா தனியா இருக்க பழகிக்கணும்ல. மல்லி, நீ போயிட்டு வா. ரேணுகா இங்கே இருக்கட்டும். அக்கா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருங்க. போலாம் மாப்பிள்ள. வாமா வா மல்லி. மல்லி, பாய். எனக்கு எம்சியும் நீதாண்டி. நீ போனா எனக்கு நிம்மதிதான். வச்சு செய்யறண்டி ஒண்ணு. செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணுமா? மல்லி, நீ எங்க சுத்தி எங்க வரணும் எனக்கு தெரியும். அந்த மனோகர் உன்னுடைய சால்ரா. நீ என்ன சொல்றியோ அதுக்கு தலையாற்ற ஒரு பொம்மை. அவனாவா கிளம்பி வந்திருப்பான்? நீ சொல்லிதான் அவன் வந்திருப்பான். ஏதோ தற்செயலா வர மாதிரி வர வச்சு என்னெல்லாமா டிராமா போடுறீங்க. சீக்கிரமாவே காலி பண்றேன்டி, பண்றேன். ஹலோ ரகு. என்ன சுடர், இந்த ரகுவை மறந்துட்டியா? நான் ஏன் ரகு உன்னை மறக்க போறேன்? நான் கூட உனக்கு வந்த அம்னிஷியாவால என்னையும் மறந்துட்டியோன்னு நினைச்சேன். சிரிக்காத ரகு, எனக்கு இங்க டென்ஷனா இருக்கு. பேசாம அந்த பழைய மனநல பாதிக்கப்பட்ட கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டராவே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஏன் இப்ப இருக்கிற இந்த அம்னிஷா ரோல்ல என்ன பிரச்சனை? அந்த வீட்ல யாராவது உன்னை சந்தேகப்படுறாங்களா? இங்க யாரும் என்ன சந்தேகப்படுறது இல்ல. எல்லாரும் என்ன நம்புறாங்க. கதிரேசன், நிஷா, விஜய், ராஜி, ரஞ்சிதா, அதுல எல்லாம் அந்த ராஜி பெரிய கேடி. அவளே என்ன நம்புறா. ஆனா இந்த மல்லி மட்டும் ஸ்ட்ராங்கா என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா. உன்னை அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நிறைய அவ போராடினாலே. உன்னை அவ ஒரு சிஸ்டர் போலதான் நினைச்சா. எங்க இருந்து இது மாறுச்சு? அவ என் பேரு சுடருன்றத கண்டுபிடிச்சிட்டான். அவளுக்கு தெரியுது, ஆனா கிளியரா ஒண்ணும் தெரியல. அதனால அடிக்கடி சுடர் சுடருங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளுக்கு எப்படி உன் பேர் சுடர்னு தெரியும்? பேரே தெரியும்னா உன்னை பத்தின மொத்த ஜாதகமும் தெரியும் தானே அர்த்தம். அன்னைக்கு தண்ணிக்கன் போடுற பையன் மாதிரி ஒருத்தனை அனுப்புனல்ல, அந்த பையன் சுடர அண்ணன் பேச சொன்னாருங்கிற மாதிரி சந்தேகமா சொன்னான். அத அவ புடிச்சுக்கிட்டான். அதுல இருந்துதான் என்ன சுடர் சுடர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த இடியட் கிட்ட யாரும் இல்லாதப்பதானே அப்படி சொல்லுன்னு சொன்ன. அவன் மல்லி இருக்கும் போதே சொல்லிருக்கான் பாரு. இந்த மல்லியதான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு ரஞ்சியோட அப்பன் மனோகருக்கு ஏற்பாடு பண்ணி என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டான். இன்னொரு டாக்டர் கிட்ட காமிச்சு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும்னு சொல்லிட்டா தெரியுமா. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கே நான் பெரிய சீன் கிரியேட் பண்ண வேண்டியது இருந்தது. இங்க பாரு சுடர், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்ட. இன்னும் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணன்னு வை. விஜய் உன் மேல காதலாயிடுவான். அதுக்கப்புறம் அந்த மல்லிய அவனே கழட்டி விட்டுட்டு உன்னை மட்டுமே வைஃபா ஏத்துப்பான். அதுக்கப்புறம் கதிரேசனுக்கு மகளாவும் விஜய்க்கு வைஃபாவும்
நீ உன்னோட கனவு வாழ்க்கைய வாழலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ரகு. ஆனா அந்த இடத்துக்கு நான் போறதுக்குள்ள இந்த மல்லி என்ன செத்து பொழைக்க வச்சிருவாளோன்னு தோணுது. அந்த விஜய்க்கு உன் மேல பளிச்சுன்னு நம்பிக்கை வர மாதிரி நீ ஏதாவது ஒண்ணு செய். என்ன செய்யறது ரகு? உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இந்த மல்லி விஜய் பக்கத்துல என்ன நெருங்கவே விட மாட்டேங்கிறான். நீ ஒண்ணு செய். உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு லவ் லெட்டரா எழுதி விஜய் கிட்ட கொடுத்துரு. அது நல்ல ஐடியா தான். ஆனா கையெழுத்துல மாட்டிக்குவோமே. சுடர், நீ எந்த உலகத்துல இருக்க? இது ஏஐ காலம். ஏதாவது ரேணுகா எழுதின பேப்பர் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை எனக்கு அனுப்பு. நீ எழுதின மாதிரியே ஒரு முழு லெட்டரை நான் ரெடி பண்ணி அனுப்புறேன். அதை அப்படியே அவங்க கிட்ட கொடுத்துரு. ஓகே ரகு. அப்புறம் ஒவ்வொரு நாளுமே கியூர் ஆகிட்டு வர மாதிரி ஒரு ப்ராக்ரஸ காட்டிக்கிட்டே இரு. உன் அப்பா அதான் அந்த கதிரேசு கிட்ட சொல்லி உனக்குன்னு ஒரு மொபைலை வாங்கி வச்சுக்கோ. அப்பதான் நாம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். சரி ரகு, நான் அதை பண்றேன். பை சுடர், தைரியமா இரு. நான் கால் பண்றேன். ஓகே ரகு. இவ்ளோ நடந்திருக்கு பெரியம்மா. அப்பா இவ்வளவு அழிச்சாட்டியம்மா அவ பண்ணுவா? என்ன நாகு? ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்டா கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இவ்ளோ பண்ணணும்? அவ உண்மையானவளா இருந்தா உடனே எடுத்து கொடுத்திருந்திருப்பா. அவ சரியான ஃப்ராடு. அதான் நாடகம் போட்டிருக்கா. அவ நடிச்சத பார்த்து ஒரு செகண்ட் நானே மிரண்டு போயிட்டேன். அவளுக்கு ஒருவேளை உண்மையிலே மெமரி லாஸா இருக்குமோ? நாம தான் தேவையில்லாம அவளை சந்தேகப்படுறோமோன்னு முடிவே பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அதுல துளியும் சந்தேகம் இல்லைன்னு. இவளை என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ணி ஈஸியா அவளை தட்டி தூக்கிடலாம் தான் படுது. ஆனா இந்த மாப்பிள்ளை தம்பி தான் அவளை அப்படியே இருக்க பிடிச்சு வச்சிருக்காரே. அதான் இதுல கஷ்டமா இருக்கு. நாம இத்தனை பேரும் சேர்ந்து அவளை ஒண்ணும் செய்ய முடியலன்னா அது ரொம்ப அசிங்கமா. உடனடியே அதுக்கு நாம ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாகணும். இப்படி பண்ணா எப்படி? என்ன நாகு? என்னதான் பழசெல்லாம் மறந்தாலும் ஒருத்தருக்கு அடிப்படையா ஆதாரமா தெரியற விஷயம் மறக்காது. என்ன நாகு தத்துவ மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஆமாங்க, நான் சொல்றத கேளுங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நீச்சல் தெரியும்னு வைங்க, அது அம்னிஷாவுல மறக்காது. கார் டிரைவிங் தெரியும்னு வைங்க, அதுவும் இந்த அம்னிஷாவுல மறக்காது. ஒருத்தருக்கு தெரியற பாஷை, திறமை, இது எதுவுமே மறக்காது. அதனால மல்லி, நீ என்ன பண்ற? உண்மையான ரேணுகாவுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னவோ அத பண்ண சொல்லு. அத கரெக்டா பண்ணிட்டான்னா அவ ரேணுகா. இல்லன்னா அவ ரேணுகாவே இல்லன்னு ஈஸியா மாப்பிள்ளை தம்பிக்கு நிரூபிச்சிடலாம். என்ன சொல்ற? என்னடி நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? அண்ணி அசத்திட்டீங்க அண்ணி. என்னாலே நம்ப முடியல. நாகு, நீ சொன்ன விஷயத்தை கேட்டு என் ரத்தம் உறைஞ்சு போச்சு. இங்கிலீஷ் படத்துல கூட இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததில்ல. அண்ணி எப்படி இதை யோசிச்சீங்க? மல்லி, அந்த ரேணுகா பண்ற பல விஷயத்தை கேட்டு எங்க நம்ம நாகுதான் அங்க இன்னொரு விஷயத்துல போயிருக்காலும் தோணுச்சு. ஏன்னா அவ பண்ற பல விஷயம் நாகு பண்ற மாதிரியே இருக்கு. அவெல்லாம் பஞ்சத்துக்கு தான் வில்லி. ஆனா நாகு பரம்பரையா வில்லி. நாகு அடிச்சுக்க முடியுமா? யோ, நெஞ்ச கிழிச்சிட்டு படுத்துட்டு இருக்க. பாவம் போனா போதுன்னு உன்னை வச்சு பாத்துக்கிட்டு இருந்தா உனக்கு என்னையே வில்லியா தெரியுதா? இரு, 2 நாள் சோறு தண்ணி இல்லாம காய விடுறேன். மல்லி, நாகு சொன்ன விஷயம் இருக்கே, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. பிரம்மாஸ்திரம். ஒரு பிரம்மாஸ்திரத்தை தான் அவ உன் கையில கொடுத்திருக்கா. கவனமா ஒரு விஷயத்தை புடிச்சு அவளை பண்ணவை. அவ கண்டிப்பா மாட்டிப்பா. கண்டிப்பா பண்றேன் பெரியம்மா. மல்லி, சுடர் சுடர்னு ஒரு பேர் அடிபடிச்சே, அது அவ சம்பந்தப்பட்ட பேரு தானே? அது உனக்கு கன்ஃபார்மா தெரியும்ல? நிச்சயம் தெரியும்னு. ஒரு நகைக்கடைக்காரன் வேற தேடி வந்ததா சொன்னியே, அந்த நகைக்கடை அட்ரஸ் தெரியுமா? அவங்க வந்தப்போ ஒரு அட்ரஸ் சொன்னாங்க, போன்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அட்ரஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுமா? நான் ஒரு தடவை அந்த கடைக்கு போய் அந்த நகை கடைக்கும் சுடருங்கிற பேருக்கும் என்ன சம்பந்தங்கிறத தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். உடனே ஃபார்வர்ட் பண்ணுமா? உடனே அனுப்பிட்டேன். ஓகேமா.
அம்மா இதுலெல்லாம் லேட் பண்ண வேண்டாம். நான் இப்பவே கையோட கிளம்பி போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஆ, அப்ப நானும் கிளம்புறேன் பெரியமா. மல்லி இருப்புல சாப்பிட்டு போ. ம். வேண்டாம் பெரியமா, நான் ஸ்கூலுக்கு போய் வெண்பாவை கூட்டிட்டு போகணும். அது மட்டும் இல்லாம வெண்பாவை கோயிலுக்கு கூட்டு போய் அர்ச்சனை பண்ணணும். இப்ப போனாதான் எல்லாம் சரியா இருக்கும். நான் கிளம்புறேன். மல்லி ஒரு நிமிஷம், நான் ஒன்னு சொல்றேன், அதை கேட்டுட்டு போ. இங்க வா. ஆ, Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.